சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேர்தல் சம்பந்தமாக தவறான தகவல்களை பதிவு செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார், மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய அவர், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நேற்று முதலே மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். 27,14,676 மொத்த வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்தார். கோவையில் 3,571 வாக்குச்சாவடிகள் அமைய உள்ளதாக கூறினார். ECI நெட் மொபைல் செயலின் மூலமாக வாக்காளர்கள் அவர்களது முழு விவரங்களை அறியலாம் எனவும் தெரிவித்தார். ஆன்லைன் வாயிலாகவே தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என்றும், அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கான அனுமதியை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம் என்றார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் இதற்காக இயங்கப்படும். 1800250086 என்ற எண்ணில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என கூறினார். மேலும் கோவை மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெப்காஸ்ட் வசதி ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். 8334 பேலட் யூனிட்கள் இருப்பதாகவும், 5700 கண்ட்ரோல் யூனிட் இருப்பதாகவும், 5572 விவிஎம் பேட் இருப்பதாக கூறினார். MCMC மூலமாகவும் மீடியாக்களில் வரும் செய்திகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மாடல் போலிங் ஸ்டேஷன் அமைக்கப்படும் என தெரிவித்தார். 182 பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், அங்கு கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக கூறினார். 50,000 ரூபாய் வரை ஆவணமின்றி பணத்தை எடுத்துச் செல்லலாம். அதை மீறி எடுத்துச் செல்லும் பட்சத்தில் ஆவணங்கள் இல்லை என்றால் பறிமுதல் செய்யப்படும் எனவும், பொதுமக்கள் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியை அணுகி ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு பணத்தை பெற்றுச் செல்லலாம் என தெரிவித்தார். MCMC என்ற மீடியாக்களை கண்காணிக்கும் குழுவில் சோசியல் மீடியாக்களும் கண்காணிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். மலைப்பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்குள்ளவர்கள் வாக்குச்சாவடியை அடைவதற்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் அதனை களைவதற்கான நடவடிக்கைகளும் வனத்துறையுடன் கலந்து ஆலோசித்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். சோசியல் மீடியாக்களில் வாக்காளர்களை பாதிக்கும் பதிவுகள் வரும்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். MCMC சர்டிபிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு வேட்பாளரின் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தல் இருப்பதாகவும், அதனை மீறும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த அவர், இது சோசியல் மீடியாக்களுக்கும் பொருந்தும் என்றார். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் தவறான பதிவுகள் போட்டாலோ, மாடல் கோட் ஆஃப் கண்ட்ரோல் விதிமுறைகளை மீறி பதிவுகளை போட்டாலோ அது குற்றம் என்றும், சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன், தேர்தலுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மாநகர காவல்துறை சார்பில் மாநகர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் விதிமுறைகள் குறித்து தகவல்கள் வரும் பட்சத்தில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், கோவை மாவட்டத்தில் 13 தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகள் இருப்பதாகவும், அனைத்திலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் நேற்றுக்கு நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2026க்கு உண்டான ஷெட்யூல் ஆஃப் எலெக்ஷன் நேற்றுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்தது. மற்றும் இந்த ஷெட்யூல் மூலமாக நம்ம பார்க்கும்போது நாமினேஷன் 30ஆம் தேதி மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் செய்வது 30ஆம் தேதி தொடங்கும். மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு உண்டான கடைசி நாள் ஏப்ரல் 6 மற்றும் ஸ்க்ரூட்னி வேட்புமனு பரிசீலனை நாள் 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி மற்றும் விட்ராவல் வேட்புமனு திரும்ப பெற்றதுக்கு கடைசி நாள் 9ஆம் தேதி ஏப்ரல் மற்றும் போலிங் டே வாக்குப்பதிவு நாள் 23 ஏப்ரல் மற்றும் கவுண்டிங் டே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி நமக்கு கவுண்டிங் இருக்க போகுது. அதன் அடிப்படையில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நேற்றுக்கு நம்ம அமல்படுத்தியாச்சு நம்ம மாவட்டத்தில். அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆஸ் ஆன் டேட் 15ஆம் தேதி நேற்றுக்கு வரைக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது
27,14,676. அதுல வந்து ஆண் வாக்காளர்கள் 13,08,898 மற்றும் பெண் வாக்காளர்கள் 14,05,246 மற்றும் தேர்ட் ஜெண்டர் 532. அது இல்லாமல் வந்து சர்வீஸ் ஓட்டர்ஸ் 552 வாக்காளர்கள் வந்து சர்வீஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ் 276 வந்து ஓவர்சீஸ் எலெக்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்படி வந்து பார்க்கும்போது 15,426 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களாக நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ் 85க்கு மேலே இருக்கிறவங்க வந்து 20,566 வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி வாரியாக அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகள், அதில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வந்து 2,80,218, சூலூர் 116 சூலூர் சட்டமன்ற தொகுதி 3,04,672, 117 கோண்டம்பாளையம் 4,14,821, கோயம்புத்தூர் நார்த் 2,93,752, கோயம்புத்தூர் சவுத் 1,87,081, தொண்டாமுத்தூர் 2,89,866, சிங்காநல்லூர் 2,67,222, கிணத்துக்கடவு 3,02,189, பொள்ளாச்சி 2,02,625, வால்பாறை 1,72,700 மொத்தம் 27,14,676 வாக்காளர்கள் வந்து ஆஸ் ஆன் எஸ்டர்டே வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. கூடுதலாக நமக்கு வந்து ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 மற்றும் ஃபார்மேட் வந்து இருக்கு. அது கூட அனைத்தும் வந்து இவாலுவேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து மொத்தம் 3,563 பூத்து பிளஸ் 8 ஆக்சிலரி பூத்ஸ் வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3,571 வாக்குச்சாவடிகள் இருக்க போகுது. அதே மாதிரி இதுல லொகேஷன் வைஸ் அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இந்த வாக்குச்சாவடிகள் வந்து 1062 லொகேஷன்ஸ். ஸோ ஒரு லொகேஷனில் மல்டிபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒரே இடத்துல வந்து 4, 5, சில இடத்துல வந்து 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கூட ஒரே இடத்துல வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து சிட்டி லிமிட் அர்பன் ஏரியாஸ் அப்படி பார்க்கும்போது ஊரக பகுதியோட நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நகர பகுதிகளில் வந்து அதிகமான போலிங் லொகேஷன்ஸ் இருக்கு. 586 போலிங் லொகேஷன்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அர்பன் ஏரியாவில், ஊரக பகுதி ரூரல் ஏரியாவில் வந்து 476 லொகேஷன்ஸ்ல வந்து வாக்குச்சாவடிகள் வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமா வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வாக்காளர்களுக்கு வந்து அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு சேர்றதுக்கு மற்றும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேரு, எந்த வாக்குச்சாவடியில் வந்து எந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய பேர் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஐ நெட் மொபைல் அப்ளிகேஷன் வந்து அனைத்து வாக்காளர்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து பயன்படுத்தலாம். மற்றும் சிவிஜில், ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்த உடனே வந்து சிவிஜில் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஐடி இனிஷியேட்டிவ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனானிமஸாக கூட வந்து ஒரு ஓட்டர் இல்லை பொதுமக்கள் வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணலாம். ஏதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய வைலேஷன்ஸ் ஏதாவது அவங்களுடைய கவனத்துக்கு வந்தாங்கன்னா உடனுக்குடன் இந்த ஆப்பில் வந்து அனானிமஸாக பதிவு பண்ணலாம். இந்த ஆப்பில் வந்த உடனே 100 மினிட்டுக்குள்ள 100 மினிட்ஸ்க்குள்ள வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதே மாதிரி சுவிதா என்கிற ஒரு ஐடி இனிஷியேட்டிவ்ல வந்து கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய பர்மிஷன்ஸ் உள்ளிட்ட அனைத்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து இதில் வந்து பதிவு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கான்டாக்ட் சென்டர் அப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் வந்து வருகின்ற அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய வைலேஷன்ஸ் ஏதாவது வந்து விதிமீறல்கள் இருந்தால் அது வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு உடனுக்குடன் வந்து நம்ம 24/7 வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கு. அதோடைய நம்பர் அப்படி நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கோம். மற்றும் ஹெல்ப்லைன் நம்பர் ஏதாவது வந்து வாக்காளர் இல்லை பொதுமக்கள் வந்து ஓட்டிங் ரிலேட்டட் அவங்களுடைய பேர் வந்து எந்த சட்டமன்ற தொகுதி எந்த வாக்குச்சாவடியில் இருக்குது அப்படி வந்து செக் பண்ணுறதுக்கு சரி, எபிக் கார்டு ரிலேட்டட் ஓட்டர் ஐடி ரிலேட்டட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா 1950 என்கிற ஃப்ரீ வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கூட அவங்க வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம கூடுதலாக வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து புதிய வாக்காளர்களாக யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம எபிக் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1,97,991 பேருக்கு வந்து எபிக் கார்டு எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனுக்குடன் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான அவங்க நேரடியாக அவங்க வீட்டுக்கே அனுப்ப உண்டான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தலுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து 100% வந்து வெப்காஸ்டிங் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து நேரடியாக
அந்த பணிகளை வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வசதி வந்து வெப்காஸ்டிங் வந்து கேமராக்கள் வந்து இருக்க போகுது. மற்றும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தல் பணிக்காக வந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வந்து அரசு அலுவலர்கள் வந்து இதில் வந்து பணியிட போகிறாங்க. முக்கியமாக வந்து போலிங் பர்சனல் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 உள்ளிட்ட அலுவலகங்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க 17,000 அலுவலர்கள் வந்து இந்த பணியில் இருப்பாங்க. கூடுதலாக அவங்களுக்கு உதவிகரமாக வந்து இருக்க அனைத்து அதர் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் வந்து இதுக்கு வந்து இருக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இவிஎம்ஸ் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எஃப்எல்சி வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பத்திரிகையோட முன்னிலையில் வந்து அந்த பணிகள் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து நம்ம இந்த தேர்தலுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் இவிஎம் வந்து இருக்கு. பேலட் யூனிட் கிட்டத்தட்ட வந்து 8,343 பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் 5,200 கண்ட்ரோல் யூனிட், 5,572 வந்து விவிபேட் வந்து நம்ம கிட்ட வந்து தயாராக உள்ளது. அதே மாதிரி இந்த தேர்தலுக்காக வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்னபடி கண்ட்ரோல் ரூம் வந்து அமைக்கப்பட்டு அதோடைய டோல் ஃப்ரீ நம்பர் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 180042500086 என்கிற நம்பர் மூலமாக வந்து பொதுமக்கள் நேரடியாக ஏதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய வைலேஷன்ஸ் விதிமுறைகள் இருந்தால் நேரடியாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பதிவு பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இந்த பர்மிஷன்ஸ் கேண்டிடேட்டும் சரி மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஏதாவது பர்மிஷன்ஸ் கேம்பெயினிங் ரிலேட்டட் பர்மிஷன்ஸ் வந்து வழங்குறதுக்கு உண்டான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே வந்து பர்மிஷன் வாங்க அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமாக வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஒரு சட்டமன்றத்துலேருந்து அதிகமான சட்டமன்றம் ஒரு ஏசிலேருந்து 2 ஏசியில் 3 ஏசியில் வந்து பர்மிஷன் தேவை இருந்தால் அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அலுவலகத்தில் வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கேயே கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், போலீஸ், டிரான்ஸ்போர்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருந்து இந்த பர்மிஷனுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து எம்சிஎம்சி மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படி வந்து நம்ம மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு இதன் மூலமாக வந்து 24 மணி நேரமும் வந்து மீடியாவில் வருகின்ற எல்லா நியூஸ் வந்து கண்காணிக்கப்பட்டு அதில் ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் அது வந்து பார்வையிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதுக்கு கூட தனியாக ஒரு நம்ம வந்து கமிட்டி அமைக்கப்பட்டு பொறுப்பான அலுவலர்கள் அதுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தேர்தல் பணிக்காக வந்து 20 நோடல் ஆஃபீஸர்ஸ், எல்லா நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் உள்ளிட்ட ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அதுக்குண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதியில் வந்து எஃப்எஸ்டி ஃப்ளையிங் ஸ்குவாட் 90 ஃப்ளையிங் ஸ்குவாட் மற்றும் 90 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வந்து நேற்றிலிருந்தே வந்து ஆல்ரெடி ஃபீல்டில் போயிருக்காங்க. மொத்தம் 180 டீம்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் இப்போ வந்து இந்த பணியில் இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதியாக பல இடங்களில் வந்து போயிட்டு எல்லா வெஹிக்கல் செக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான உள்ளிட்ட அனைத்து பணிகள் மற்றும் வேறு ஏதாவது எம்சிசி ரிலேட்டட் வைலேஷன்ஸ் ஏதாவது கொண்டு வந்தால் உடனே அந்த இடத்துக்கு போய் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அப்படி பார்க்கும்போது சில ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் செக் போஸ்ட் இருக்கட்டும், இந்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில் வந்து இந்த டீம் அங்கே இருந்து வெஹிக்கல் செக்அப் உள்ளிட்ட எல்லா பணிகளும் வந்து அதில் வந்து ஈடுபடுவாங்க. மற்றும் இந்த விஎஸ்டி அப்படி நம்ம சொல்கிறோம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சாரங்கள் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்க இடங்களில் வந்து இந்த டீம்கள் நேரடியாக போயிட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகிறதுக்கு உண்டான அனைத்து ஒரு சர்வேலன்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் முக்கியமாக வந்து செலவு வேட்பாளருடைய செலவுகளுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்டேஷன் வந்து அவங்க இதில் பண்ணுவாங்க. மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாடல் போலிங் ஸ்டேஷன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் வந்து நம்ம அமைக்கப்படும். மற்றும் உமன் போலிங் ஸ்டேஷன், உமன் மேனேஜ்டு மகளிர் மேனேஜ்டு போலிங் ஸ்டேஷன் அப்படி பார்க்கும்போது முழுமையாக இந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கிற அனைத்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து மகளிர் இருக்க போகிறாங்க. அவங்க மூலமாக அது ஒரு தீம்டு போலிங் ஸ்டேஷன் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு 10 போலிங் ஸ்டேஷன் வந்து இந்த தேர்தலை நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதே மாதிரி நாமினேஷன் இங்கே வந்து ரிசீவ் ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் 10 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அலுவலகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மேட்டுப்பாளையத்தில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வேட்புமனுகள் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் சூலூர், கோண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கோண்டம்பாளையம்ல இருக்குது, அங்கே வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணலாம். கோயம்புத்தூர் நார்த் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் தடகம் ரோட் மற்றும் ஜிசிடி பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் பேரூர்,
கோயம்புத்தூர் சவுத் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய மத்திய மண்டல ஆஃபீஸ், சென்ட்ரல் ஜோன் ஆஃபீஸ். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஈஸ்ட் ஜோன் ஆஃபீஸ், மாநகராட்சியோட ஈஸ்ட் ஜோன் ஆஃபீஸ். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மதுக்கரை. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சாராட்சியர் அலுவலகம் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறைக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் ஆனமலையாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோடைய அலுவலகம் வந்து இருக்க போகுது. அது இல்லாமல் வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படி நம்ம பார்க்கும்போது மேட்டுப்பாளையம்ல வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார். எல்லா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கூட அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட உறுதுணையாக கூட வந்து இருந்து ஏஆர்ஓ வந்து இருக்க போவாங்க. ஸோ இது மொத்த இந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நம்ம மாவட்டத்தில் வந்து நேற்றிலிருந்தே வந்து அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதில் முக்கியமாக பார்க்கும்போது 24 மணி நேரத்தில் வந்து அனைத்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து ஆக்ஷன்ஸு 48 மணி நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ப்ரிமைசஸ், அரசு அலுவலர்களுடைய ப்ரிமைசஸ், பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்களில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து ஆக்டிவிட்டி மற்றும் 72 ஹவர்ஸ் 20 மணி நேரத்தில் வந்து ப்ரைவேட் பிளேசஸில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட், வால் போஸ்டர்ஸ் இருக்கட்டும், பெயிண்டிங்ஸ் இருக்கட்டும், முரல்ஸ் இருக்கட்டும், ஃப்ளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாமே வந்து உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். நேற்றிலிருந்த பணிகள் வந்து தொடங்கி அதில் வந்து அனைத்து லோக்கல் பாடிஸ், அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன், வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லா பணிகளும் வந்து தொடர்ந்து நம்ம முழுமையாக வந்து மாவட்ட அளவில் அது கண்காணிக்கப்பட்டு வருது. சுற்றி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 சட்டமன்ற 4 சட்டமன்ற தொகுதிகள் பார்த்து 3233 கோடிகள் ரிசோர்ஸஸ்க்கு 1220 கோடிக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு தற்போது வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் லோக்கல் போலீஸ் இருக்காங்க. இந்த சிஎஸ்சி இது நாங்கள் வந்து தேவையான பாதுகாப்பு இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் என்கிற அப்படி கேட்டகரியில் வந்து சோஃபார் நம்ம மாவட்டத்தில் வந்து 180 போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 182 போலிங் ஸ்டேஷன் பார்க்கும்போது சிட்டி போலீஸ் லிமிட்டில் வந்து 78 வாக்குச்சாவடிகள், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் லிமிட்டில் வந்து 104 வாக்குச்சாவடிகள் வந்து இருக்குது. லொக்கேஷன் வைஸ் அப்படி பார்க்கும்போது ஒரே லொக்கேஷனில் வந்து மல்டிபிள் போலீஸ் இருக்குது. ஒரே இடத்துல வந்து 2-3 வாக்குச்சாவடிகள் கூட வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் போலீஸ் அப்படி பார்க்கும்போது 79 இடங்கள், அதில் சிட்டி போலீஸ் லிமிட்டில் வந்து 46 இடங்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இதில் வந்து 33 இடங்கள். ஸோ மொத்தமாக 79 போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் வந்து 182 கிரிட்டிக்கல் போலீஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அதில் முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மெஜர்ஸ், ஓட்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனரில் வந்து அவங்க நேரடியாக வந்து வாக்கு வந்து பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எடுத்துக்கிற ஏற்பாடுகள் பண்ணுறோம். முக்கியமாக வந்து டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஏபிஎஃப் இருக்கட்டும், மைக்ரோ அப்சர்வர் வந்து நம்ம அங்கே டிப்ளாய் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து 100% வெப்காஸ்டிங் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், அந்த மாதிரி உண்டான ஏற்பாடுகள் மற்றும் அது இல்லாமல் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தான போலிங் வந்து நடக்க உண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து பண்ணுறோம். இதில் வந்து கேஷ் பொறுத்தவரைக்கு பொதுமக்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. 50,000க்கு உள்பட்ட கேஷ் ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 50,000க்கு மேற்பட்ட கேஷ் ஏதாவது நீங்கள் எடுத்து போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேரி பண்ணணும். பறக்கு படைகள் சரி, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வந்து அது அந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் ஆவணங்கள் இல்லைன்னா அந்த கேஷ் வந்து சீஸ் ஆகப்படும். அதே மாதிரி ஐட்டம்ஸ் அபவுட் 10,000 ஒர்த், 10,000க்கு மேற்பட்ட ஐட்டம்ஸ் வந்து விச் ஆர் லைக்லி டு பி வாக்காளர்களை வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய ஓட்டிங் பியர் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் அந்த ஐட்டம் கூட வந்து அந்த படைகள் மூலமாக வந்து சீஸ் ஆகப்படும். அதே மாதிரி இந்த படைகளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம எல்லா டீம்ஸுக்கு வந்து ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். டீட்டெயிலாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் உடனுக்குடன் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அதுக்குண்டான தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான அறிவுறுத்த கொடுத்துருக்கோம். நேற்றிலிருந்து கூட நமக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சிவிஜி மொபைல் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து உடன்படுத்துவதற்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
இந்த பறிமுதல் செய்யப்பட பணத்தை வந்து நம்ம ஸ்மூத்தாக அந்த பொதுமக்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நேற்று கூட நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிரீவன்ஸ் கமிட்டி அப்படி வந்து ஒரு கமிட்டி வந்து மாவட்ட லெவலில் வந்து அமைக்கப்பட்டு அதில் கூடுதல் ஆட்சியர் தலைமையில் வந்து அந்த கமிட்டி இருக்க போகுது. உடனுக்குடன் அந்த சீஸ் ஆயிருக்கிற பணமும் சரி பொருட்களில் வந்து அந்த பொதுமக்கள் நேரடியாக இந்த கமிட்டி முன்னாடி வந்து அப்ளிகேஷன் கொடுத்து உடனுக்குடன் அதுக்கு உண்டான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் ஃபெசிலிட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ண நடவடிக்கை எடுக்கும். எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்து ஏற்கனவே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். உடனுக்குடன் கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த டீம் வந்து ஃபீல்டில் இருப்பாங்க. முழு 24/7 வந்து டீமுக்கு வந்து ஃபீல்டில் இருக்க போகிறாங்க. கம்ப்ளைண்ட் வந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். முழுமையாக வந்து கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இல்ல அதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ் சரி பல வகையான மீடியா மூலமாக கூட வந்து பப்ளிக் வந்து கொண்டு போகிறதுனா எல்லா நம்ம எடுக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி அதன் மூலமாக வந்து எல்லா பொதுமக்களுக்கும் தயாராக ரீச் ஆகிறது நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை அதுக்கு வந்து லிமிட் இருக்கு. ஒரு பர்சன் வந்து கேரி பண்ணுறதுக்குண்டான பர்மிசபிள் லிமிட் இருக்குது. அந்த விதிமீறல்கள் இருந்தால் அதுக்கு உண்டான மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது லிமிட்டட் இதில் மட்டுமே. மெயின் பர்பஸ் இந்த பர்பஸ் வந்து தகவல்கள் தான் வந்து செக் பண்ணுறதுக்கான பேசிக்காக தகவல் தான். தகவல் வந்து இப்போ தகவல் கொடுத்தாங்க. தகவல் வீட்டில் உள்ளது உடனுக்குடன் நான் இல்ல இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்க போறாங்க. உடனுக்குடன் ஏதாவது ரிலேஷன் வந்த உடனே அந்த அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். இல்லை எந்த அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துன்னா இமீடியட்லி டீம்ஸ் வந்து ஃபீல்டில் இருக்காங்க. உடனுக்குடன் போய் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அது இல்லாமல் சீஜர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம கமிஷனுக்கு அனுப்புகிறோம். ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் சீஜர் நடக்குது அதுக்குண்டான ரிப்போர்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். அந்த எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, எந்த இடத்துல இது பண்றாங்க அப்படி தகவல் வந்துச்சுன்னா உடனுக்குடன் போயிட்டு அது கூட நடத்தி ஒரு சோசியல் மீடியா ரூல்ஸ் போடுறாங்க. வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு கலெக்டரேட்லையும் வந்து கவனத்தில் வர்றாங்க. சப்போஸ் இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக டேக் எம்சிஎம்சி இல்ல மீடியா மானிட்டர் பண்றதுக்கு வந்து ஒரு டீம் வந்து 24/7 நம்ம அமைக்கப்பட்டு அதுல வந்து ஒன்லி பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா மட்டும் இல்லை, சோசியல் மீடியால வர்றது எல்லாமே வந்து இல்ல இது பொறுத்தவரைக்கும் எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும் நம்ம இது பண்றோம். இந்த சோசியல் மீடியா வந்து மானிட்டரிங் வந்து பண்ற தனி டீம் இருக்கு. அதன் மூலமா கூட நமக்கு வர கம்ப்ளைண்ட் வந்து மானிட்டர் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க சொல்றீங்க, நீங்க கேட்டீங்க இந்த ஸ்பெசிபிக் செக்ஷன்ஸ் இருக்கு. பிரைமரி, இன்டியூஸ்மெண்ட், இன்டிமிடேஷன், பயமுறுத்துறது, இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது,
கரப்ஷன் ப்ராக்டிஸ் தொழில்நுட்பத்தில் வந்து நோட்டீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து செக்ஷன் ஸ்பெசிஃபிக் செக்ஷன் இருக்குது. கம்ப்ளைண்ட் வந்து செக்ஷன் 7 ஸ்பெசிஃபிக் செக்ஷன் படி நம்ம எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர் போட்டுறது ஆல்ரெடி நமக்கு கேரளாவோட நமக்கு மொத்தம் 13 செக் போஸ்ட் இருக்குது. எல்லா 13 செக் போஸ்ட்டுமே சிசி கேமரா இன்ஸ்டால் பண்ணப்பட்ட சென்ட்ரலைஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஏற்பாடு பண்ணிருக்கு. 13 செக் போஸ்ட்டில் ஆல்ரெடி கேரளா சைட்லேருந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய்மெண்ட்டில் அவங்க செக் பண்ணுறாங்க. நம்ம எல்லையோரத்தில் நம்மளுடைய போலீஸும் செக் பண்ணுறாங்க வித் சிஏபி கூட. ஸோ அதனால் போத் சைட் செக்கிங் இருக்குங்க. அண்ட் அதே போல் எஸ்எஸ்டி டீம் எஸ்எஸ்டிஎம்ஏ வந்து அந்த ஏரியாஸில் தொடர்ந்து மானிட்டரிங் ஈடுபடுத்திருக்காங்க. இந்த மலைப்பகுதியில் இருக்கிற வாக்குச்சாவடிகள் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டறிந்து அந்த பகுதியில் வந்து ஏதாவது அவங்க வாக்குச்சாவடிக்கு வரதுக்கு உண்டான சிரமங்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் டீமு அவங்களோட வந்து பேசிட்டு மற்றும் அந்த லோக்கல் பாடியோட பேசிட்டு வந்து நம்ம அந்த வாக்காளர்களுக்கு உண்டான அனைத்து உதவி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கேட்டகரியில் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது அது கூட கொண்டு வந்திருக்கோம். அது அவங்களுக்கு முழுமையான வந்து ஃபீல்டு லெவல் ஃபெசிலிட்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாக்காளர்கள் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நேரடியாக வாக்குச்சாவடி இல்லை, இது பதற்றமான வாக்குச்சாவடி அப்படி பார்க்கும்போது அதுக்கு வந்து சில நார்ம்ஸ் இருக்குது, க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா அடிப்படையில் நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம். லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்கிற அசஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்த அசம்பிளி எலெக்ஷனில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு அந்த க்ரைட்டீரியா வரது தான் நம்ம வந்து அது. அதே மாதிரி இது ஃபர்தராக வந்து நம்ம அப்சர்வர்ஸ் வந்து வர போகிறாங்க. அவங்களோட கூட கலந்து ஆலோசித்து பண்ணி இப்போ அடுத்து வந்து டிப்ளாய்மெண்ட் பிளான் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்பெஷல் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 85க்கும் மேற்பட்ட இருக்கிற வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு வந்து நம்ம வீட்டிலிருந்தே வந்து வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுதான் ஹோம் ஓட்டிங் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபார்ம் 12 என்கிற ஃபார்மில் வந்து நேரடியாக பிஎல்ஓ அவங்க வீட்டுக்கு சென்று ஃபார்ம் 12 அவங்களுடைய விருப்பம் அவங்க வந்து நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வரதுக்கு இருந்தாங்கன்னா அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அவங்க வாக்குச்சாவடிக்கு வந்து வர முடியாது, இங்கே வந்து அவங்க வாக்குப்பதிவு அப்படி வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபார்ம் 12 கலெக்ட் பண்ணிட்டு நேரடியாக வீட்டுக்கே வந்து நம்ம டீம் போயிட்டு அவங்க மூலமாக வந்து ஓட் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நேரடியாக பிஎல்ஓ மூலமாக கலெக்ட் பண்ணி சட்டமன்ற வாரியாக வந்து எத்தனை பேர் வராங்க அது மூலமாக தனி டீம் வந்து அனுப்பிட்டு அதுக்கு உண்டான நடந்துச்சு. இல்லை, அது ஃபுல்லு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஸ்ப்ரெட் இருக்கு. ஒரே அனைத்து சட்டமன்ற தொகுதியில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. தனித்தனியாக இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் கான்ஸ்டியூன்சி வைஸ் டீட்டெயிலில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்போம். 152 இருக்கு. மாவட்டத்தில் போட்ட வழக்குகள் அத்தனையுமே வந்து விசாரணைக்கு ட்ரையலில் அதில் வந்து இது அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எஜுகேஷன் இல்லைங்க, எல்லாமே ட்ரையலில் இருக்குது. அதாவது சிட்டியில் போன வருஷம் போன எலெக்ஷன் அப்போ 65 கேஸ் இருக்குது. 65 கேஸில் வந்து எல்லாத்தையும் விசாரணை முடிஞ்சு அதில் சில கேஸில் கன்விக்ஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 34 கேஸ் வந்து ட்ரையல் போயிருக்கு. பார்லிமெண்ட் எப்போ போட்ட கேஸ் வந்து இப்போ ஃபுல் ட்ரையலாக தான் இருக்குது. இது வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, விசாரணை முடிச்சு ட்ரையல் இருக்குது. இது எந்த மாதிரியான வந்து மொத்தமாக கொண்டு எல்லா ஸ்டடி பார்த்துட்டு இந்த ஒரு கான்செப்டில் அது கேண்டிடேட் சீசர் பண்ணியிருக்கோம். அது ரிப்போர்ட் கொடுப்போம் 24 hours எவ்ரி டே வந்து ரிப்போர்ட் கொடுப்போம். எந்தெந்த இடத்துல வந்து கம்பைல் பண்ணி கொடுப்போம் கேசஸ். இது எல்லாமே வந்து நீங்களே சொல்றீங்க. அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆர்வத்துக்கு அந்த போலீஸ் மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் கண்டிப்பாக தெரியும். அது வந்து உங்கள் கண்ணில் பண்ணுறது அவங்க கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது கிடைச்ச உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. என்கொயரி பண்ணி ப்ராப்பராக அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடுவாங்க. அது நியாயமாக நடக்கும். அதான் நான் உத்தரவாதம்.
இல்லை இதில் எல்லா கேட்டகரியும் கூட வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் என்கிற கேட்டகரி சரி, சோஷியல் மீடியாவில் வந்து ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் வருது, இந்த மாதிரி வாக்காளர்களுடைய பிஹேவியர் வந்து இந்த எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நியூஸ் வருது பதிவாகுதுன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணிட்டு அதை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆஃபீஸருக்கு வந்து செப்பரேட் ஆகும். அது மூலமாக ஃபர்தர் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அதே மாதிரி எந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து வருதுக்கு உண்டான கூட கண்காணித்து இதில் ஏதாவது வைலேஷன்ஸ் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து கடந்த வாரம் மீட்டிங் நடக்கும்போது எந்த ஒரு கேண்டிடேட்டும் சரி பார்ட்டியும் சரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எம்சிஎம்சியோடைய சர்டிஃபிகேஷன் எல்லாமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் எல்லாமே பண்ணாங்கன்னா அந்த வைலேஷன்ஸ் அதுக்கு வந்து நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணோம். அந்த மாதிரி ஏதாவது வைலேஷன்ஸ் இருக்கா அது கூட வந்து இந்த கமிட்டி வந்து 24/7 பார்ப்போம். இல்ல அது சோஷியல் மீடியாவுக்கு கூட சேர்ந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு கூட அந்த மாதிரி வைலேஷன் தான் அதுக்கு தேவையான என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்க அடிப்படையில் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணும். எல்லா டைம்லையுமே வந்து பட் நம்ம அது இதெல்லாம் பார்த்து தெரியும் எல்லாத்துக்கும் யார் மீடியா யார் பேக்கப் பண்ணுறாங்க தெரியும். அது நான் என்கிட்ட வந்து நியூஸ் இருக்கு எப்படி சார் அதையும் நீங்கள் என்ன உங்களை செக் பண்ணிக்குவோம் அதை உங்கள்கிட்ட செக் பண்ணி இல்ல இது சம்பந்தமா நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க போறோம். ஈவன் காவல்துறை மூலமா கூட வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான பதிவுகள் இல்லை வைலேஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் வர வைலேஷன்ஸ் ஏதாவது பதிவானா இது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ். இதுக்கு மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணணுங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு போகணும். அதுக்குண்டான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். வேறு நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் மூலமாக இது பண்ணுறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எதிர்பார்க்குறோம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோட வைலேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படி வந்து எல்லாரோட கொண்டு போகிற வந்து பொறுப்பு உங்ககிட்டவும் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த வைலேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்ம கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் இமீடியட்லி வந்து கொண்டு வரலாம். சிவிஜியில் வந்து மூலமாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணலாம். இது மூலமாக வர எல்லா வைலேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்து நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர் வந்து தேர்தல் நடத்தி நல்ல ஏற்பாடு பண்ணுவோம். இல்லை அது வந்துச்சுன்னா இது பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. எதெல்லாம் சொல்லும்போது நம்ம ஜாயின் செய்ய முடியாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. டேக் ரெஃபரன்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு புதிய இனிஷியேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா எல்லா வாக்குச்சாவடிகள் வெளியே வந்து ஒரு பிஜன் பாக்ஸு இல்லை நம்ம ஜூட் பேக் மூலமாக வந்து மொபைல் டெபாசிட் பாக்ஸ் அப்படி வந்து இந்த தடவை வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம். அதில் வந்து வாக்காளர்கள் வெளியே போகிறதுக்கு அந்த வாக்குச்சாவடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் வந்து அங்கேயே டெபாசிட் பண்ணி தான் போகும். இதன் மூலமாக இந்த மாதிரி இன்சிடென்ட் நம்ம சட்டப்படி வந்து அதாவது சீக்ரெசி ஆஃப் ஓட்டிங் வந்து பிரேக் பண்ணால் அது வந்து ஆஃபென்ஸ். அதுக்கு எஃப்ஐஆர் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நன்றி. தேங்க்யூ.